ஊடகங்கள் என்பது நீதிமன்றத்தைப் போல இருதரப்பு செய்திகளையும் சம அளவிலே மக்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற நியதி இருக்கின்ற தருணத்திலே வட இந்திய ஊடகங்கள் குறிப்பாக தமிழர் விரோத ஆற்றலாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியும் ஆர்எஸ்எஸும் இந்துத்துவ சக்திகளும் இங்கே இருக்கக்கூடிய ஈழ ஆதரவாளர்கள் இஸ்லாமிய மக்கள் அது மட்டுமல்லாமல் ஈழ குடிமக்கள் இவர்கள் அனைவருக்கும் எதிரான ஆதாரமற்ற ஒரு கட்டுக்கதையை தொடர்ச்சியாக ஊடகங்களிலே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விளக்கங்களை அளிப்பதற்கு சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் வாய்ப்பினை வழங்குவதில்லை. அவர்கள் இந்துத்துவ சக்திகளுக்கு மிகப்பெரிய அளவிற்கான நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கடந்த 15 நாட்களாக இவர்களுடைய பிரச்சாரங்கள், இவர்களுடைய பேட்டிகள், இவர்களுடைய செய்திகளினுடைய தன்மை இவை அனைத்தையுமே ஆராய்ந்து பார்த்த பொழுது இங்கிருக்க அனைத்து இயக்கங்களும் உணர்ந்தவை இவர்கள் ஒரு சார்பானதாகவும் அரசு சார்பானதாகவும் அது மட்டுமல்லாமல் உண்மையற்ற ஆதாரமற்ற செய்திகளை பிரதானப்படுத்துகின்ற ஒரு போக்கினை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஒரு பயங்கரவாத செயலுக்கு துணை போவதை போன்ற ஒரு கட்டுக்கதைகள் இங்கே வட இந்திய ஊடகங்களிலும் சில முன்னணி தமிழ் பத்திரிகைகளும் முன்னிலைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவற்றை கண்டிப்பதற்காக அனைத்து இயக்கங்களும் ஒன்றிணைந்து இன்று இதற்கான துவக்க புள்ளியாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நீதிமன்றத்தை போல இருதரப்பினுடைய செய்திகளையும் சமமாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதும், ஆதாரமற்ற செய்திகளை மக்களிடத்தில் வழங்கக்கூடாது, செய்திகளை பரப்பக்கூடாது என்பதும், அது மட்டுமல்லாமல் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் அவர் தன் மீதான குற்றத்தின் மீதான ஒரு விசாரணையை நீதிமன்றத்தில் தான் அவர் நடத்த வேண்டுமே ஒழிய ஊடகங்கள் அவர் மீது விசாரணை நடத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த தருணத்திலே நாங்கள் கூட்டமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம்.